கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர், அவர் அருவருக்காதவர். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவப்படும் போது, நாம் பிரச்சனையில் இருக்கும்போது, கடன் பிரச்சனையிலே இருக்கும்போது, கஷ்டத்திலே இருக்கும்போது, துன்பத்திலே இருக்கும்போது மனிதர்கள் நம்மை அற்பமா எண்ணுவார்கள். சொந்த பந்தங்கள் நம்மை அற்பமா எண்ணலாம், குடும்ப உறவினர்கள் நம்மை அற்பமா எண்ணலாம், நம்மை ஒதுக்கலாம், வெறுக்கலாம், நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அற்பமா எண்ணாமலும் அவர் நம்மை வெறுக்காமலும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமலும் இருந்து நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார், பிரச்சனையை நீக்குகிறார், பிரச்சனையிலிருந்து நம்மை கைதூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் அற்பமான ஒரு சூழ்நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, துன்பத்தின் நடுவிலே, உபத்திரவத்திலே, சோதனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. உங்களை வெறுக்காதவர், உங்களை நேசிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் அந்த பாடுகளிலே, உபத்திரவத்திலே நாம் நம்பிக்கையோடு, உறுதியோடு, கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே குறையாதபடிக்கு அவரையே நம்பி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் நம்முடைய தேவனோ நம்மோடு கூட இருந்து நம்மை உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்குவார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, சிறையிருப்பு வந்தது, ஆனாலும் தேவன் அவரை விடுதலையாக்கினார். உபத்திரவத்திலே கர்த்தர் அவருடனே கூட இருந்து அவரை விடுதலையாக்கினார். உபத்திரவ பாதையிலிருந்து விடுவித்து தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோமோ, நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார், நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, மனிதர்கள் நம்மை வெறுத்தாலும், புறக்கணித்தாலும், நம்மை அருவருத்தாலும், நம்மை வெறுக்காதவர், நம்மை புறக்கணிக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். ஹல்லேலூயா. ஒருவேளை உபத்திரவத்திலே மனிதர்கள் நம்மை அற்பமா எண்ணுகிறார்களா, வெறுக்கிறார்களா, சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் உபத்திரவப்பட்டது நல்லது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார், உபத்திரவங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி அவர் அண்டை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நம் திடனோடு, உறுதியோடு, நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்திலே நிலைத்தவர்களாய், பெருகினவர்களாய் இருக்க வேண்டும். அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தையில கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் பெருகட்டும், வளரட்டும், நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி சுகப்படுத்துவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், பலப்படுத்தட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் வேலை காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரதன ஷேதி நிமா கரதரபலா ரபா கபரா ஷலதி நிமரா கரதரபலா ரியா கபூர ஷேதி நிமரா கரதரபலா ரபா கபரா ஷலதனி கரதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, அவமான, கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிர செய்யுங்கப்பா. அண்ணாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராகப்பா. அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கொடுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், இக்கட்டான நிலைமைகள், ஆபத்துகள், விக்கினங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையாய் வழிநடத்தி வந்த அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை உயர்த்துங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.